Yes, I welcome you all to today's science session. Today we are going to see a new lesson called Crux of the Matter. Crux of the Matter. Okay. The general question is, how does matter exist in different states around me? ஓகே, மேட்டர் வந்து என்னை சுற்றி வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தான் இருக்குது நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த யூனிட்டில் ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன். க்ரக்ஸ், த மீனிங் ஆஃப் க்ரக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், தட் இஸ் த டிஃபிகல்ட்டி, அதாவது ஒரு புரியாத பாயிண்ட், ஒரு டிஃபிகல்ட்டான பாயிண்ட், பட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதை பற்றி நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர். மேட்டர் exists in 3 states called solids, liquids and gases. Each state has unique properties. For example, இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் இன் த லிக்விட் ஃபார்ம். இப்போ வாட்டர் வந்து ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகும்போது அது சாலிட் ஃபார்ம் ஆகுது. If you heat the same water, or if you take the ice cube, it will get melt and it will turn back to liquid form. If you heat that water, steam comes out of the water, that is the gaseous state of water. Okay, so first of all, what is mass? The amount of matter in solid, liquid and gas is called mass. அதாவது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் என்னவோ அதுதான் மாஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஓகே, எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸுக்குலாம் மாஸ் இருக்கோ, எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுதோ அது மேட்டர்னு சொல்கிறோம். ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் மேட்டர் இஸ் கால்ட் பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், okay, if we take a cookie, okay, the whole cookie, it has mass and it occupies space. It is made up of particles. Okay, அந்த குக்கியை மேட்டர்னு சொல்லுவோம். அந்த குக்கியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டையும் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் இஸ் கால்ட் வால்யூம். அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை சாலிட், liquid and gas is called volume. Okay, next, pull forces are attractive forces. The particles in matter are held together by forces that exist between them. I'll explain this in the next slide. Okay, the way in which particles move and interact with one another is called the behavior of particles. Okay, இப்போ வந்துட்டு பிஹேவியர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சாலிடில் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் லிக்விடில் கேஸில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, particles in matter are held together by pull forces called attractive forces that exist between them. இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால தான் இது டைட்டாக பேக் ஆகி இருக்குது. ஓகே, இப்போது செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு த வே இன் விச் பார்ட்டிகல்ஸ் மூவ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஒன் another is called behavior of particlesனு பார்த்துருக்கேன். ஸோ இப்போ கேஸில் வந்துட்டு they can move to some எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த பார்ட்டிகல்ஸால் மூவ் பண்ண முடியும். கேஷியஸ் ஸ்டேட்டில் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புல் ஃபோர்ஸஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலிடில் வந்துட்டு த புல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் ஹென்ஸ் தே ஆர் டைட்லி பேக்ட். அந்த ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகியிருக்கு. பட் கம்பேர்ட் டு சாலிட், லிக்விட் ஹேஸ் அ வீக்கர் ஸ்டேட். Okay, weaker force, so it is loosely packed. In gaseous state we see the pull forces are very weak, hence the particles are far apart. Okay, next, movement of particles. Okay, particles வந்துட்டு டைட்லி பேக்ட் ஆகி இருக்கிறதுனால சாலிட் ஸ்டேட்டில் மூவ் ஆக முடியாது, ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால மூவ் ஆக முடியாது. லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் வீக்கர் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால லிக்விடில் ஓரளவுக்கு மூவ் ஆகலாம், கேசியஸ் ஸ்டேட்டில் தே கேன் மூவ் அரவுண்ட் ஃப்ரீலி. ஓகே, நெக்ஸ்ட், ஷேப் ஆஃப் த சாலிட் ரிமைன்ஸ் த சேம் இன் எனி கண்டெய்னர். இப்போ வந்துட்டு ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்க ஒரு சாலிடை ஒரு சர்க்குலர் ஃப்ளாஸ்க், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்டு சிலிண்ட்ரிக்கல் பீக்கர், இந்த மூணுலேயும் வைக்கிறோம் அப்படின்னா இந்த க்யூப் ஷேப்பில் இருக்கிற அந்த சாலிட் க்யூப் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும், change ஆகுது. But if we pour water in the circular, conical and cylindrical flask and beaker, they will take the shape of the container. Okay, then gas has no fixed shape and spreads to fill the entire container.
Okay, if the container is not closed, then the gas will escape. Next, volume. The particles in the solid always occupy the same amount of space in any container. Hence, volume of the solid remains the same. For instance, a solid cube occupies the same amount of space in any container. The same thing which I have explained in the shape. Okay. Next, the particles in the liquid always occupy the same amount of space in any container. 50 ml லிக்விடை வந்துட்டு நம்ம எந்த கண்டெய்னரில் ஊற்றணுன்னாலும் அந்த கண்டெய்னரில் அது 50 ml மட்டும்தான் ஆக்குப்பை ஆகும். ஓகே, பட் கேஸ் அப்படி கிடையாது. கேஸ் வந்து அந்த கண்டெய்னரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் your self work is activity 5.1 and 5.2. Then you just go through the lesson and very carefully, word by word நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can ask it. Okay, thank you kids.